எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன் தன் தாயிடம் சொன்ன கடைசி வார்த்தை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிற ரொம்பவே சோகமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்கள் எல்லாரையுமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு எந்த ஒரு முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த 2026 சூப்பர் சிங்கர் 11 அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை அடைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வெற்றி அடைஞ்சிச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் டிவியே எந்த ஒரு முறையுமே இல்லாத முறை இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் 11 மிக பெருமளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை எட்டியிருக்கு அப்படின்னு அதற்கான ப்ரூஃபையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர் 11 வெற்றி அடைஞ்சிருக்கு. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை கண்டிப்பாக நிக்கில் அவர்கள் தான் வெற்றி 2வது இடத்துக்கு வருவார், சரண்ராஜ் அவர்கள் தான் முதல் இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா நிக்கில் அவர்கள் முதல் இடத்துக்கும் சரண்ராஜ் அவர்கள் 2வது இடத்துக்கும் வந்துட்டாரு. இது மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி அலைகளையும் எல்லார் மத்தியிலுமே கவலையையும் கண்ணீரையும் ஏற்படுத்திருச்சு. சரண்ராஜ் ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த முறை கண்டிப்பாக சரண்ராஜ் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நிக்கில் அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாரு. இதனால் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு கொதிப்புகள் ஏற்பட்டுச்சு. எப்படி இது நடந்துச்சு? இந்த மாதிரி நடக்கவே கூடாது, நாங்கள் எல்லாருமே வாக்களித்து சரண்ராஜ் அவர்களுக்கு தான். அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை கூட போய் பாருங்க, அங்கே எல்லாருமே ஓட்டு அளித்தது சரண்ராஜ் அவர்களுக்கு தான். நிக்கில் அவர்களுக்கும் சரண்ராஜ் அவர்களுக்கும் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பல பர்சன்டேஜ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நிக்கில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாரு அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, நிக்கில் அவர்கள் இந்த மாதிரி ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாரு. இப்படிலாம் யாருமே பேசாதீங்க, நிக்கில் அவர்கள் தன்னுடைய உழைப்பாலையும் கஷ்டத்தாலையும் தான் வெற்றி பெற்றாரு, அவரை தவறா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேயர்களே, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்கள் என்னதான் வெளியே இந்த மாதிரி ரொம்பவே சோகமாக காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் வீட்டுக்குள்ள ஒரு தற்கொலை முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் காப்பாத்திட்டாங்க. அதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்கள் எப்பயுமே ரொம்பவே ஜாலியாக இருக்கிற டைப்பு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு ரொம்பவே அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரண்ராஜ் அவருடைய தாயார் அவர்கள் இதை நோட் பண்ணிட்டு சரண்ராஜ் அவர்களை ரொம்பவே மைன்யூட்டாக நோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்காரு. சரண்ராஜ் அவர்கள் அம்மா அதிசயமாக போய் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்போ சரண்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு தவறான விஷயத்தை செய்ய முற்பட்டிருக்காரு. உடனடியாக தடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு சரண்ராஜ் அவர்கள், என் வாழ்க்கையில் நான் எல்லா முறையும் தோத்துட்டே இருக்கிறேன், இந்த முறையாவது வெற்றி பெறுவேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இந்த முறையும் தோத்துட்டேன், நான் எதற்கு வாழணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நேயர்களே, இப்படி ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.